திமுக வந்து தோத்துருன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க கொங்கு மண்டலத்தெல்லாம் ஜெயிக்கிறதுக்காண்டி ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டுட்டு இருக்காங்க. சூர்யா அவர்கள வந்து அங்க நிப்பாட்டி ஜெயிக்கிறதுக்கான ஒரு முகமா வந்து அங்க போட போறாங்களாம் சார். நானும் அந்த செய்திய பார்த்தேன். சூர்யா அவர்களும் ஒரு பெரிய நடிகர் தான். எ என்னாலேயும் இந்த செய்திய முழுமையாக நிராகரிக்க முடியவில்லை. ஏனென்றால், கொங்கு பகுதி திமுகவுக்கு தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் கைகூடாமலேயே இருந்து வருகிறது. 16லியும் மொத்தமாக கொங்கில் தோற்றார்கள். 21லும் தோற்றார்கள். ஸோ இந்த முறையும் அதே இண்டிகேஷன், அதே சேம் ரிசல்ட்ஸ் வரதுக்கான இண்டிகேஷன் தான் இருக்கு. ஏற்கனவே ஒரு பிளான நான் சொல்லியிருந்தேன். எனும் நான் அப்படின்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அண்ணாமலையை தனி கட்சியை ஆரம்பிக்க வைத்து, அண்ணாமலையோடு இந்த ஒரு டிடிவி இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு அங்கே போய் கேண்டிடேட்டை போட்டு கொங்குல இவங்களுக்கு உளுற ஓட்டெல்லாம் ஒட்டைக்கணுன்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக கொங்குல சூர்யாவை திமுக சார்பாகவே களமிறக்கி அங்கே நிற்க வச்சு கவுண்டர் சமூக வாக்குகளை பிரிக்கலாம் என்ற ஒரு திட்டம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. நானும் இதை முழுமையாக நிராகரிச்சிருப்பேன். ஆனால் அந்த அகரம் விழாவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு திமுககாரங்களோட விழா மாதிரி இருந்துச்சு. அருள்மொழி, இந்த மதிவதனி இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வச்சிருந்து, அப்போது ஏன் இவர் இப்படி திமுக சார்ந்து இருக்கிறார் என்று தான் எனக்கு தோன்றியது. அது அந்த குடும்பம் தாங்களாக முன்வந்து செய்த ஒரு அற்புதமான திட்டம். அதை வெளிப்படையாக நம்ம வாழ்த்தி பேசுகிறோம். அவங்க தான் அதில் பெருமை தேடிக்கணும். அந்த பெருமை அவர்களுக்கே உரிது. கார்த்திக்கும் சூர்யாவுக்கும் திருமதி ஜோதிகா அவர்களுக்கும் தான் அந்த பெருமை உரிது. இவங்களே எதுக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது எனக்கு உள்ளபடியாக எனக்கு புரியல. இந்த செய்தியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட திமுகவை சார்ந்து தான் இருக்கிறார்கள். அதே போல் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் அண்ணனும் தம்பியும் எவ்வளவு வெகுண்டு வீறிட்டு எழுது, இப்படி அநியாயம் நடக்குது, அப்படி அநியாயம் நடக்குது, விவசாயத்துக்காக இதாகலாம் சவுண்டு கொடுத்தாங்க. எங்கள் அஜித்தெல்லாம் தூக்கி போட்டு மேய்ச்சி கொண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு சத்தத்தை காணோம்.